விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. படத்தோட இயக்குனர் வந்து ஜனநாயகன் திரைப்படம் ரீபேக் திரைப்படமா இல்லை வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான திரைப்படமா அப்படிங்கிற அப்டேட்டையும் வந்து ஓப்பனாகவே வந்து எச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ட்ரெய்லர், படத்தோட பாடல்கள் எப்போ வெளியாக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது ஜனநாயகன் திரைப்படம் படத்தோட அஃபிஷியலான லுக் வெளியானதுலேருந்தே இது வந்து பகவத் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் அப்படிங்கிற விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவியது. மக்களும் வந்து அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட், பாடல்கள், போஸ்டர், கேரக்டர் செலெக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போதே வந்து ஓகே இது பகவத் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் அப்படிங்கிற தாட்லாம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இருந்தது. ஃபேன்ஸே ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க ஓகே பகவத் கேசரியோட ரீமேக், ஆனால் வந்து எச் வினோத் ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தன்னை தானே வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து எச் வினோத் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இது வந்து ரீமேக் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இது கம்ப்ளீட்டாக தளபதி படம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரீமேக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கம்ப்ளீட்டான கமர்ஷியல் விஜய் அவர்களுக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக வந்து இருக்கும். படத்தோட கதையை வந்து நான் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சொல்லும்போது அவங்க செம்ம எக்ஸைட் ஆனாங்க. ஸோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்புறமா வந்து சில அரசியல் எலமெண்ட்ஸை ஆட் பண்ண, அதுக்கப்புறம் விஜய் கிட்ட இந்த ஸ்டோரியை வந்து சொல்லும்போது அவரும் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனார். அவர் நிறைய இன்புட் வந்து கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் நிறைய அரசியல் சம்பந்தமான காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரீமேக் படம் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு ஒரு பக்காவான தீரன் மாதிரி பக்காவான கமர்ஷியல் ஃபிலிமாக கொடுக்க போகிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து படத்தோட ட்ரைலர் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ படத்தோட ட்ரைலர் வந்து அஃபிஷியலாக வந்து ஜனவரி 1 ரிலீஸ் பண்ண வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஜனவரி 2 அப்படி இல்லைன்னா ஜனவரி 4 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி படத்தோட இன்னும் 2 பாடல்கள் இருக்குது. படத்தோட அஃபிஷியலான ஆடியோ லான்ச் வந்து ஜீ தமிழில் வந்து ஜனவரி 4 4 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா படத்தோட பாடலை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த ஜனநாயகன் திரைப்படத்தோட அப்டேட். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.